இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்க ராமச்சந்திரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மச்சான். நீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. பெரிய மனுஷனாவும் பெரிய குடும்பஸ்தனாவும் எப்படி வாழணும்ங்கிறதுக்கு உதாரணமே நீதான்பா. நிஜமாதான்பா சொல்றேன். 3 பிள்ளைகளுக்கும் ஒரே வீட்ல இருந்து பொண்ணு எடுத்தாலும் அதுல 2 பேரு சேர்ந்து வாழாம வாழ வெட்டியா இருக்காங்களாமே. அட கேள்விப்பட்டேன்பா. அது நிஜம்தானா? மாமா எங்க நின்னு என்ன பேசுறீங்க? என்ன வள்ளி, கோவமா? நிஜத்தை தானே சொல்றேன். உன் வீட்டுல என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள டிவி செய்தி மாதிரி பரவில கிடக்கு. மூத்தவனாவது பரவாயில்ல, ஓ 2வது பையனுக்கு 2 பொண்டாட்டியாம்ல. நம்ம ஊரு பிள்ளைய கெடுத்துப்புட்டு மேற்கொண்டு இன்னொரு பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டியிருக்கானாம்ல. ஆனா உன் மனதைரியம் யாருக்கும் வராது ராமச்சந்திரா. உன் மகன் 2 பொண்டாட்டிய கட்டினாலும் 2 பேத்தையும் ஒரே வீட்டுல வாழ வச்சிருக்க பாரு. தகப்பண்ணா அப்படி தாயா இருக்கணும். ஏங்க, எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தா உங்களுக்கு என்னங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அடடடடடட, இவன் சின்னவன் தானே, அப்படியே துடுக்கா ஒன்னே மாதிரியே இருக்கானே ராமச்சந்திரா. நீ தானே வேற மாப்பிள்ளைக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டினதே. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சிவாஜி கணேசன் பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டுக்கு உங்க குடும்பம் தாயா பொருத்தமா இருக்கு. இப்ப என்ன நீ பேசிட்டு இருக்க? அவர் நம்ம கோயிலுக்கு பங்காளியா? இருக்கட்டும், அதுக்காக நெசத்தை பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? யோ பூசாரி, இப்பவே சொல்லிட்டேன். வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு கோயில்ல இருக்க தல காரியத்துக்கு இவங்கள முன்னாடி நிக்க வச்சு செய்யணும்னு நினைச்ச பெரிய கலவரம் ஆயிரும், பாத்துக்க. ஏன் நிக்க கூடாது? தம்பி, அதுக்கெல்லாம் சில தகுதி தராதரம்லாம் இருக்கு. இந்த வருஷம் கோயில் கொடையில அம்மன் யார முடிவு பண்ணுதோ அந்த குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதைன்னு பேசி முடிவு பண்ணணும். உங்க குடும்பத்துக்கெல்லாம் அந்த தகுதி கிடைக்க வாய்ப்பு இல்ல. நம்ம இங்கிருந்து போலாம். வா.